உமன்ஸுக்கு இப்போ ஒரு நாள் உலகக்கோப்பை நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் கூட வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அதனால நேற்றைய மேட்ச்ல பார்த்தீங்கன்னா டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்கிறாங்க. ஓப்பனிங் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தாங்க. ஸ்மிருதி மந்தனா நேற்று 23 ரன் அடிச்சாங்க. இதன் மூலியமா ஒரு காலண்டர் இயர்ல அதிகபட்ச ரன் அடிச்ச ஒரே பிளேயர் அப்படிங்கிற பெருமை ஸ்மிருதி மந்தனாக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ரெக்கார்ட் நடக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது தாங்க சவுத் ஆப்பிரிக்கன் பவுலிங் யூனிட்டை இந்தியானால தாக்கு பிடிக்க முடியாம விக்கெட்டுகள் விழ ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் நேற்று சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையா போட்டாங்க. அதிகபட்சமாக ட்ரையான் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 120 ரன் அப்படிங்கும் போதே 7 விக்கெட் போயிருச்சுங்க. முடிஞ்சதுரா இந்தியா அப்படின்னு நினைக்கும் போது தான் ரிச்சா கோஸ் உள்ள வர்றாங்க. கடைசி 10 ஓவரில் அவங்க அடித்த அடி இருக்கு இந்தியாவை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். 11 4 4 6ன்னு சொல்லிட்டு ரிச்சா கோஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 94 ரன் அடிச்சிருந்தாங்க. 8th விக்கெட்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரன் கெட்டர் அப்படிங்கிற பெருமை கூட இவருக்கு தான் இப்போ கிடைச்சிருக்கு. ராணாவும் வந்து கடைசியாக அதிரடியாக விளையாண்டு 33 ரன் அடிச்சதுனால இந்தியா 50 ஓவருக்கு 251 ரன் டார்கெட்டாக செட் பண்ணுறாங்க. 251 ரன்னு சவுத் ஆப்பிரிக்கா அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அதே மாதிரி தாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட தொடக்கமும் இருந்துச்சு. 6 ரன்னுக்கே ஒரு விக்கெட் போயிருச்சுங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விக்கெட் மழை விழ ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் ஓப்பனிங் பேட்டரான லாரா ஒரு பக்கம் நிதானமாக விளையாண்டு 70 ரன் அடிக்கிறாங்க. இந்தியாவோட பவுலிங் யூனிட்டும் நேற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நேற்று மேட்ச்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70-80 ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 5 விக்கெட்லாம் போயிருச்சு. இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க இந்த மேட்ச் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி கிளர்க்கும் ட்ரையானும் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை 8th விக்கெட்டில் பில்ட் பண்ணுறாங்க. ட்ரையான் 49 ரன் அடித்து அவுட் ஆகுறாங்க. ஆனால் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா கடைசி வர மேட்சுக்குள்ளேயே இருந்து 84 ரன் அடித்து டீமை வெற்றி பெற வைக்கிறாங்க. உமன்ஸ் ஓடிஐ வரலாற்றில் 2 இன்னிங்ஸ்லையுமே 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 80 ரன்னுக்கு மேலே வந்துச்சு அப்படிங்கிறது நேற்று நடந்த மேட்ச்சில் தாங்க. ஒரு விக்கெட் போயிருந்தா கூட இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. இருந்தாலும் இந்தியா நேற்று போராடி தோத்துருச்சு. நல்ல மேட்ச் தான் நேற்று.